அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்தித்தாங்க. இப்போ இரண்டாவது வானத்திற்கு செல்கிறாங்க. அதே மாதிரி கேட்கப்பட்டது, யார் வந்திருக்காங்க? நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன். உங்களுடன் யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பப்பட்டதான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்போ நல்வரவு உண்டாகட்டும். அப்படிங்கும்போது இரண்டாவது வானத்தில் யாரை பார்க்குறாங்கன்னா ஈசா நபியையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வானத்துக்கு போங்க. அதே மாதிரி கேட்கப்படுது. மூன்றாவது வானத்தில் யாரை பார்க்குறாங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அதே மாதிரி சலாம் சொல்லப்பட்டு அவங்களும் உங்கள் மீது நல்வரவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான்காவது வானத்திற்கு போகிறாங்க. அதே மாதிரி கேட்கப்படுது. அதே மாதிரியே பதில் சொல்கிறாங்க. அப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நான்காவது வானத்தில் பார்த்து சலாம் சொல்கிறாங்க. அவங்களும் நல்வரவு உண்டாகட்டும்னு பதில் சொல்கிறாங்க. ஐந்தாவது வானத்துக்கு அதே மாதிரி போகிறாங்க. அங்கே போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அவங்களும் சலாம் சொல்லி சொல்கிறாங்க. பிறகு ஆறாவது வானத்திற்கு போகும்போது, பிறகு நாங்கள் ஆறாவது வானத்திற்கு சென்றோம். யாரது என்று கேட்கப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முகமது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஆம் என்றார். நல்வரவு உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டது. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரனும் நபியுமாகி உங்கள் மீது நல்வரவு உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். நான் அவர்களை கடந்து சென்ற போது அவர்கள் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டபோது அவர், இறைவா, என் சமுதாயத்தினர் சொர்க்கம் போவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் போறார்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு நாங்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றோம். யாரது என்று கேட்கப்பட்டது. அதே மாதிரியே பதிலாக சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள் மகனும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு பைத்துல் மஹ்மூர் என்னும் வளமான இறை இல்லம் எனக்கு காட்டப்பட்டது. நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர், இதுதான் பைத்துல் மஹ்மூர் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுகிறார்கள். அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள். இதுவே அவர்களின் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார். புகாரி 3207. அஸ்ஸலாமு அலைக்கும்.